Good evening, student. Welcome to all. 7th Max, Chapter 4, ஏழு 4, Term 1, பருவம் 1, Direct and Indirect Proportion, நேர் மற்றும் எதிர் விகிதம். சரி, இப்போ இதை நம்ம என்னென்ன எப்படி வருங்கிறது, எதிர் விகிதம் என்ன, நேர் விகிதம் என்னங்கிறது முன்னாடியே பார்த்துருக்கோம். இருந்தாலும் அப்படியே என்ன செய்வோம், ஒரு கிளாஸ் அப்படியே பார்த்துட்டு ரீகால் பண்ணிட்டு எடுத்தது போனோம். இப்போ என்னென்ன பார்த்தோம், நேர் விகிதம் எதிர் விகிதத்துக்கு என்ன பார்த்தோம், ஸ்டூடெண்ட் சாக்லேட் பார்த்தோம் இல்லையா, அதாவது மாணவர்கள் அவங்களுக்குரிய சாக்லேட் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. சரி, இப்ப மாணவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது 4 பேருக்கு 10 சாக்லேட் அப்படின்னு கொடுக்குறோன்னா ஏதாவது ஒரு நம்பர் சொல்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. 5 சாக்லேட் என்ன ஆகும், கூட ஆகும் இல்லையா. அப்ப இது இன்க்ரீஸ் ஆனா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அதிகமாகும். இதான் வந்து என்னது, நேர் விகிதம் அப்படிங்கறது சொன்னோம். இந்த நேர் விகிதத்துல நம்ம சம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 1 வேர்டு ஆரம்பிச்சோம் இல்லையா. சரி, இப்ப அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியா நம்ம புக்ல சம் பார்க்கலாம். ஓகே, 4th சம் வரைக்கும் நம்ம இதுல போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் அவ்வியந்திரம் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சரி, இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம். நம்ம என்ன மெத்தட் போட்டோமோ அதே தான், நம்ம நம்பர் மட்டும் மாறி இருக்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் அதே மாடல் தான் பார்க்க போறோம். இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம். இஃப் ஏ மிஷின் இஸ் in a cool drinks factory fills 600 bottles in 5 hours, then it will fill dash bottles in 3 hours. சரி, நம்ம அப்படியே ஒரு ஸ்டெப் மட்டும் போடுவோம். ஏன்னா டைரக்டாவே இந்த மாதிரி ஆன்சர் எல்லாம் போட முடியாது. நம்ம ஸ்டெப்ஸ் போட்டு தான் நம்ம போடணும். ஸ்டெப்ஸ்னா ரொம்ப லெங்க்தியா போடாம சிம்பிளா போட்டுப்போம், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இதை எப்படி போடுவோம், நம்ம முன்னாடி போட்ட மாடல் இருக்கா? ஓகே, 4.1ல 1ல 4th சப்டிவிஷன், 4th-ல 5th வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது வந்து 5th சப்டிவிஷன். சரி, ஓகே. இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, பாட்டில் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க இல்லையா. பாட்டில் கொடுத்துருக்காங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மணி, அதாவது ஹவர்ஸ்னா மணி. ஓகேவா, இது வந்து பாட்டில். சரி, பாட்டிலோட எண்ணிக்கை எவ்வளவு, 600 பாட்டில் இது பண்றதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் ஆகுது, 5 ஹவர்ஸ் ஆகுது. அப்ப எத்தனை பாட்டில் எடுக்கிறதுக்கு 3 ஹவர்ஸ் ஆகும். பாட்டிலோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்ப எண்ணிக்கை இருக்கிறதுல நம்ம என்ன போட்டுப்போம், எக்ஸ் அப்படிங்கிறது போட்டுப்போம் இல்லையா. சரி, இப்ப இதுல வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். நம்ம எப்போதுமே என்ன செய்வோம், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இது மாதிரி சிம்பிள் இருந்தாலே என்ன பண்ணுவோம், இதான் டைரக்ட் நேர் விகிதம் அப்படின்னு போடுவோம். நம்ம 1 அதெல்லாம் போடணுங்கிற அவசியம் டைரக்டாவே போட்டுருவோம். கிராஸ் மல்டிப்ளைன்னு என்ன வரும், இதை ஃபர்ஸ்ட் போடுங்க. 5x = 600 × 3. ஓகேவா, இந்த இடத்த இங்க கொண்டு மல்டிப்ளை பண்ணோம், இதை கொண்டு போய் மல்டிப்ளை இங்க பண்ணிடணும். x = 600 × 3 டிவைடட் பை என்ன வரும், 5 அப்படின்னு வரும். ஏன்னா இங்க பெருக்கல் உள்ளது இங்க வந்து என்ன ஆகும், வகுத்தல் ஆகும். இது அடிச்சா என்ன வரும், 1 5 5 12 5 60 இல்லையா. ஒரு 0 இருக்கிறதுனால 0. இப்போ இது மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும், 120 × 3. அப்படியே நேரடியா வாயால் அப்படியே வாய்க்கு பெருக்கலா போட்டுக்கலாம், இல்லைன்னா தனியாகவும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0 ஃபர்ஸ்ட் போட்டுங்க, 2 3 6 1 3 3. அப்ப எத்தனை பாட்டிலோட எண்ணிக்கை எவ்வளவு, 360. ஓகேவா, இந்த ஆன்சர்ல வந்து டேஷ்ல 360 பாட்டில் அவங்களே கொடுத்துருக்காங்க, 360ங்கிறத நீங்க போட்டா போதும். ஓகேவா, சரி, இதை போட்டுங்க. அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். இது வந்து மணி. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க இந்த மாதிரி ஃபுல்லா எழுதணுங்கிற கூட அவசியம் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது இப்படி கூட எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 600 to 5 x to 3 இல்ல 3 to x எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளா போட்டு கூட நீங்க கிராஸ் போட்டுக்கலாம். இது வந்து 6 மார்க்னா 600 பாட்டிலுக்கு 5 ஹவர்ஸ். அப்ப 3 ஹவர்ஸ்க்கு எத்தனை பாட்டில், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுங்க. டைரக்டா இந்த மாதிரி போட்டு இது, ஆனா இது போட்டுதான் ஆகணும். போட்டதான் நமக்கு ஆன்சர் கேன்சல் பண்ணி என்ன வருதுங்கிறது செக் பண்ண முடியும். அதனால இந்த மதிப்பு விலை இது அப்படியே போட்டு 1 வேர்டு தானே, ரொம்ப லெங்க்தியா போக வேண்டாம் அதுக்காக. ஓகேவா, சரி. எக்ஸசைஸ் நோட் பண்ணீங்க. 1ல 5th சப்டிவிஷன் அப்படியே சம போட்டுங்க பார்ப்போம். அப்படியே போட நான் மேல இது பண்ணி காட்டுறேன், நீங்க அப்படியே போட்டுங்க. இது போட்டாதான் ஆன்சர் சொல்ல முடியும்.
ஓகே போட்டாச்சா? ஓகே டேஷ்ல 316 போட்டுங்க. அதுல டேஷ் பாட்டில் இருக்கிறதுனால நம்ம பாட்டில்ஸ்ங்கிறது எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இதோட நிப்பாட்டிக்கலாம். 360 அப்படிங்கறது போட்டுக்கலாம். புக்ல எழுதுனீங்கன்னா புக்ல சைட்ல பென்சிலால நோட் பண்ணீங்க, புக்ல பேனாலும் தயவு செஞ்சு எழுதாதீங்க. இந்த வேல்யூவை ரஃபா நோட் பண்ணீங்க, இல்லைன்னா நோட்டு போட்டீங்கன்னா அழகா எழுதிட்டு இந்த ஆன்சர் எழுதுங்க. சரி ஓகே போட்டாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? சரி அடுத்தது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா? சம் புக்ல பார்த்துட்டு வருவோம். ஓகே ஒன் வேர்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்டன்ஸ் டிராவல் பை எ பஸ் அண்ட் டைம் டேக்கன் ஆன் இன் ஏ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதாவது நம்ம பயணம் செய்யக்கூடிய தொலைவும் டைமும் வந்து நேர் விகித தொடர்புடையது. அதான் தமிழ்ல வரும், அது தமிழ்ல வேணாலும் நம்ம பார்த்துட்டு வந்து இருக்கு. சரியா தவறா? ஒரு பேருந்து கடந்த தூரமும் அது தூரத்தை கடந்த எடுத்துக்கொண்ட நேரமும் நேர் விகித தொடர்புடையது. கரெக்டா? கரெக்டா தான். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், நம்ம போகக்கூடிய தூரம் வந்து அதிகமானா என்ன ஆகும்? நேரமும் அதிகமாகும். நீங்க ஒரு தூரம் போனா ஒரு 2 கிலோமீட்டர் போறீங்க, 2 கிலோமீட்டர் ஆகிறதுக்கு 1 ஹவர் ஆகுதுன்னு வச்சுங்களேன். 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா அடுத்தது என்ன ஆகும்? 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் கூட தான் போகும் இல்லையா? டைம் அதிகமாக அதிகமாக தூரம் அதிகமாக நேரமும் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்ப ரெண்டுமே என்னது? நேர் விகித தொடர்புடையதுதான். அதனால இது என்னது? சரி. ஒண்ணு வந்து சரி. ஓகேவா? சரி அடுத்தது போலாமா? இது அப்படியே டைரக்டாவே நீங்க எழுதலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு குடும்பத்தின் செலவினமானது அக்குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையோடு நேர் விகித தொடர்புடையது. அதாவது ஒரு குடும்பத்துல இப்ப 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய எண்ணிக்கை அது வந்து செலவு என்ன ஆகும்? அதிகமா தான் இருக்கும். அவங்க எண்ணிக்கை நபர்களுடைய எண்ணிக்கை 6 7னாலும் அப்ப என்ன ஆகும்? செலவு அதிகமாக தான் செய்யும். அப்ப இது அதிகமானா அதுவும் அதிகமாகும். அப்ப இதுவும் என்னதுதான்? நேர் விகித தொடர்புடையதுதான். ஓகேவா? அப்ப ஒன்னும் ரைட்டு தான், ரெண்டும் ரைட்டு தான், ரெண்டுமே சரி. இங்கிலீஷ் மீடியம். Expenditure of a family to a number of members of the family are in direct proportion. அதான் சொல்லியிருக்கேன், குடும்பத்தினுடைய நபர்களுடைய எண்ணிக்கையும் செலவினங்களுடைய எண்ணிக்கையும் நேர் விகித தொடர்புடையது. டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்டும் ட்ரூ தான், ரெண்டாவதும் ட்ரூ தான். ஓகேவா? சரி அடுத்தது மூணாவது பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் ஏ ஹாஸ்டல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபுட் ஆர் நாட் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதாவது என்ன அப்படிங்கன்னா, அதாவது ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையும் அவர்கள் உண்ணும் உணவின் அளவும் நேர் விகித நேர் விகித தொடர்பு இல்லை இல்லையா? அப்ப இல்லைன்னு தான் இல்லைங்கிறது நல்லா பாத்துக்கணும். நேர் விகித தொடர்புன்னு நினைச்சிட்டு நீங்க தப்பா எழுதிடக்கூடாது. நேர் விகித தொடர்பு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நேர் விகிதத்தில் இல்லை அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமானா சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டினுடைய அளவு என்ன ஆகும்? அதிகமா தான் ஆகும் இல்லையா? அப்ப இது ரெண்டு என்னது? நேர் விகித தொடர்பு தான். அவங்க இல்லை அப்படின்னு கொடுத்தனால இது என்னது? தவறு. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் சரி, ரெண்டாவதும் சரி, மூணாவது என்னது? தவறு. ஓகேவா? சரி அடுத்தது நாலாவது பாருங்க. மல்லிகா 1 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிடத்தில் கடந்தால் அவள் 3 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரத்தில் கடந்து முடிப்பாள். ஓகேவா? இது நம்ம போட்டு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஓகேவா? சரி போட்டு பார்ப்போம். இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு வருவோம். If Malika walks in 1 kilometer in 20 minutes, then she can cover 3 kilometers in 1 hour. சரி போட்டு பார்ப்போம். இப்போ இந்த போட்டோம்லேயே இந்த மாதிரி ஸ்டெப்பே வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? போட்டு பார்க்கணும். இப்போ ஆன்சர் லாஸ்டா 1 hour வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். 1 மணி நேரம் அப்படிங்கிறது வருதா? ஓகே 4.1ல செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது? ட்ரூ. செகண்டுக்கு என்னது? ட்ரூ. சரிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ட்ரூனா என்னது? சரி அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? சரி மூணாவது தவறு, ஃபால்ஸ். தவறு. நாலாவதுக்கு போட போறோம். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? நம்ம அப்படியே சிம்பிளா எழுதிக்குமா? சரி 1 கிலோமீட்டர் அதாவது தூரம் கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டர் இது வந்து டிஸ்டன்ஸ். இது வந்து என்னது? மினி டைம்.
டிஸ்டன்ஸ் டைம் இல்லையா, தூரம் நேரம். இது எவ்வளவு, 1 கிலோமீட்டருக்கு 20. அப்ப 3 கிலோமீட்டருக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து 1ங்கிற ஆன்சர், இந்த எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன கொண்டு வரணும், 1 அப்படின்னு வந்ததுன்னா நம்ம போட்ட ஆன்சர் ரைட்டு. ஓகேவா, இது தூரம் இது நேரம். சரி, இப்ப இது என்ன பண்ணுங்க, கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ண என்ன ஆகும், 1 × x = 20 × 3. இப்ப 20யும் 3யும் பெருக்குனா என்ன வரும், 60 இல்லையா. அப்ப 1x-னாலும் x-னாலும் என்னது, ஒண்ணுதான். சரி, இப்ப 60 இது என்னது, டைம் இல்லையா, நேரம். இது இப்ப இது என்னது கொடுத்துருக்காங்க, மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆனா ஆன்சர்ல 1 மணி நேரம், அதாவது மினிட்ஸ் என்னது, இது வந்து நிமிடம். ஓகேவா, நிமிடம் நமக்கு மணியில கொடுத்துருக்கு. ஓகேவா, இது மினிட்ஸ், இங்கிலீஷ்ல மினிட்ஸ், தமிழ்ல நிமிடம். 1 மணின்னு கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா, அதாவது ஒரு 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 1 ஹவர், 1 ஹவர் = 60 மினிட்ஸ் தெரியும். ஓகேவா, அப்ப நம்ம இந்த 60 மினிட்ஸ் என்ன பண்ணலாம், 1 ஹவர் அப்படிங்கிறது போடலாம். ஓகேவா, இதான் வந்து எக்ஸினுடைய வேல்யூ. இப்ப என்னது, ஹவர்ங்கிறது மணி, மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், 1 மணி நேரம். அப்ப கரெக்ட் தான். இப்ப ஆன்சர் என்னது, ட்ரூ. ட்ரூ, சரி. இது வந்து 4வது கணக்கு. ஓகேவா, சரி. நீங்க இதை பார்த்துட்டு 60 தான் இருக்கு, இப்ப ஆன்சர்ல தப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தவறுன்னு எழுதிடாதீங்க. அவசரப்படாம போடணும். இந்த 60 என்ன பண்ணணும், மணி நேரமா மாத்தணும், 1 ஹவரா மாத்தணும். ஓகேவா, சரி, ஓகே. அப்படியே நோட் பண்ணீங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லிட்டேன் வாயால, இருந்தாலும் நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரூ, 2வதுக்கு ட்ரூ, 3வதுக்கு ஃபால்ஸ், தவறு அதெல்லாம் எழுதிட்டேன். 4வதுக்கு இது அப்படியே எழுதிங்க. இது இந்த சம்மு 2வது, 2ல 4 வரைக்கும் போட்டிருக்கேன், அப்படியே போட்டுங்க. போட்டாச்சா, மேல உள்ளது நோட் பண்ணிட்டீங்களா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொன்னதையும் நோட் பண்ணிட்டீங்களா. சரி, அடுத்தது போலாமா. ஓகே, இன்னும் 2 சம் இருக்குதுல்ல, 4th போட்டாச்சு, இன்னும் ஒண்ணு இருக்கு. அடுத்த வேசம் இருக்கு. ஓகே, சம் பார்த்துட்டு வருமா. சரி, சம் புக்ல பார்த்துட்டு வருவோம். If 12 men can dig a pond in 8 days, then 8 men can dig it in 6 days. ஓகேவா, டிக்னா தோன்றது. தமிழ் மீடியம் பார்ப்போமா. 12 நபர்கள் 8 நாட்களில் ஒரு குளத்தை வெட்டுவார்கள் எனில், அதே வேலையை 16 நபர்கள் 6 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஓகேவா, சரி, இது கரெக்டான்னு பார்க்கணும். இப்ப நாட்கள்ல வச்சு நம்ம நம்ம எப்போதுமே அதே வேலை 16 6ங்கிறது நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா, சரி. லாஸ்டா முடிக்கிறவங்களோ அதை ஆன்சரா நம்ம எடுத்துக்கணும். இங்க என்ன பண்ணோம், நம்ம 1 மணி நேரம் தானே ஆன்சரை கொண்டு வந்தோம். அது மாதிரி இங்க 6 அப்படிங்கறது ஆன்சர் கொண்டு வந்துட்டா இது ரைட்டு, சரி அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். சரி, இப்ப இதை நம்ம பிரிச்சுப்போமா. எப்படி பிரிச்சுப்போம், நபர்கள், நாட்கள், டேஸ் இல்லையா. சரி, பர்சன், டேஸ். ஓகே, முதல்ல அந்த ரிலேஷன் எழுதிப்போமா, என்னன்னு எழுதிட்டா நம்ம அந்த 6ங்கிறத கொண்டு வந்தோம். ஓகே, அதே 4.1ல 2ல 5th சப்டிவிஷன். சரி, யாரு, பர்சன், பர்சன் டேஸ். ஓகேவா, நபர்கள், நாட்கள், நபர்கள், நாட்கள் ரெண்டுமே நானான் இருக்கு, அதனால ரெண்டுமே இது இது நபர்கள், நாட்கள். சரி, என்ன ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க, 12 8 14 x 16 16 x
இதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? எக்ஸுங்கிறது ஆறுன்னு கொண்டு வரணும். இதை எப்படி வேணாலும் எழுதிக்கலாம்னு சொல்லுங்க. எப்படி எழுதிக்கலாம்? இப்படி கூட நீங்க ஒன் வேர்டு இப்படி எழுதிக்கலாம் அப்படிங்கறது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதுக்கு பதிலா இதை எழுதிக்கலாம் நீங்க. சரி, இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ண என்ன ஆகும்? 12x ஈக்குவல் டு 16 × 8, x ஈக்குவல் டு 16 × 8 by 12. ஏன்னா இங்க பெருக்கல் உள்ள பண்ண நீங்க வந்தா வகுத்தல் ஆகும். ரெண்டையும் அடிக்கலாமா? எப்படி வேணாலும் ரெண்டால வேணாலும் அடிச்சுட்டு போலாம். 4 2 8, 6 2 12. ஓகேவா? சரி, இது ரெண்டையும் அடிச்சா 8 2 16. என்ன இருக்கு? 6 தானே இருக்கு. 2 6, 8 2 16. இது வந்து டிவைட்ல வராம போட்டாதான் நமக்கு ஈஸி. அதனால வந்து மேலையும் கீழையும் வச்சுப்போம். கீழே கேன்சல் பண்ணுவோம். 16 × 8 by 12. டைரக்டாவே எப்படியே நம்ம கொண்டு வந்துக்கலாம். இதை 8ஆல் அடிச்சா என்ன வரும்? 6 2 12, 8 2 16. இங்க என்ன வரும்? 4 2 8, 2 6. எப்படி இருந்தாலும் டிவைட்ல வருது, 3 தான் வருது. இப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் நம்பர் ரைட்டான்னு பாத்துங்க. 12 × எக்ஸ், 16 × ரைட்டு தான். சரி, நம்பர்கள் ரைட்டா போட்டுக்கோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொண்டு வரணும். ட்ரூ தான் நமக்கு. இங்க ஏதாவது மாறி போட்டிருக்கோம்னா பார்ப்போம். 12 ரைட்டா போட்டிருக்கோம். 12 மென் 8 டேஸ் 18 16ன்னு போட்ட 18. அதான் இங்க நமக்கு ஆன்சர் இல்ல. சரி, ஓகே. அப்ப வந்து 12x ஈக்குவல் டு 8 × 18, x ஈக்குவல் டு 8 × 18 by 12. இப்ப என்ன வரும்? 2 அடிச்சா 6 2 12, 9 2 18, 2 6, 4 2 8, 1 3 3 3 9. நீங்க இப்படிதான் கேன்சல் பண்ணணும்ல, எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா மேலையும் கீழும் ஒரே வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணிக்கணும். x ஈக்குவல் டு 12 ஆன்சர் வந்துருச்சு. அதுதான். அப்ப கண்டிப்பா இது என்னதுதான்? ட்ரூ. ஆன்சர் நமக்கு x ஈக்குவல் டு என்ன கொண்டு வந்துட்டோம்? 12 கொண்டு வந்துட்டோம். அப்ப சரி, ஆன்சர் வந்து x ஈக்குவல் டு 12. கொடுத்துருக்கூடிய ஆன்சரும் ரைட்டு தான். சரி, போட்டுங்க. இங்க ஆன்சர் எடுத்து எழுதும்போது இங்க வந்து 18 மென் கொடுத்துருக்காங்க இல்லையா? பர்சன் இல்லைன்னா மென் ஏதோ ஒன்று. சரி, அப்படியே போட்டுங்க பார்ப்போம். இதோட அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் முடிஞ்சிடும். அடுத்த வேசம் தான் இருக்கு. 4.1 போட்டு 2ல 5th சப்டிவிஷன் போட்டுங்க. போட்டு முடிச்சிருங்க. அடுத்தது வேசம் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, போட்டாச்சா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? இதான் லாஸ்ட் ஆன்சர். மெயினா ட்ரூங்கிறது போட்டுங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் புக்கு பார்த்துட்டு வருமா? ஓகே. சரி, வேசம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு டசன் அப்படிங்கிறது, டசன்ங்கிறது 12 அப்படிங்கிறது நம்ம எப்போதுமே சொல்லுவோம் இல்லையா? ஒரு டசன்ங்கிறது 12 இருக்கும் அப்படிங்கிறோம். அதே மாதிரி என்ன பண்ணணும் நீங்க? இதுக்கு பதிலா 12 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி போட்டு நம்ம எப்போதும் போல இந்த மாடலை டைரக்ட் அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட வேண்டியதுதான். இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு வருவோம். A dozen bananas cost rupees 20. What is the price of 48 bananas?
இது எல்லாமே சிம்பிளஸ்ட் சம் தான். இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சரை கொண்டு வந்துடலாம். பிரிக்கிறது பிரிச்சுக்கணும், நம்பர் எழுதும் போது மாத்தி எழுதிடக்கூடாது. கரெக்டா பனானானா எவ்வளவு, அதனுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கறத நீங்க கரெக்டா அதை மென்ஷன் பண்ணீங்கன்னா ஈஸி உங்களுக்கு. 4.1ல சம் நம்பர் 3. சரி, இப்ப இதுல என்ன எழுதணும், பனானா காஸ்ட். ஓகேவா? சரி, பனானா எவ்வளவு என்ன சொல்லியிருக்கேன் இங்க எழுதிங்க. 1 டசன் ஈக்குவல் டு 12. ஓகேவா? அப்ப என்ன பண்ணும், 1 டசன் இருக்க இடத்துல நம்ம இங்க 1 அப்படின்னு வரும், அதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம், 12 அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது ருபீஸ் எவ்வளவு, 20. ஓகேவா? இது வந்து வாழைப்பழம், இதனுடைய விலை, வாழைப்பழத்தினுடைய விலை. சரி, அப்படி இருந்ததுன்னா 48 வாழைப்பழத்தோட காஸ்ட் எவ்வளவு, இதான் நம்ம வந்து எக்ஸ்ங்கிறது என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போமா. கிராஸ் மல்டிப்ளை எப்போதும் போல போடுவோம். 12 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 48. இந்த மதிப்பு இங்கே இந்த ஸ்டெப்ஸை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ஆன்சர் ஈஸியா கொண்டு வரலாம். இதுல போடும்போது நம்பர் மாத்திராதீங்க, கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகேவா? சரி, இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 20 இன்ட்டு 48. பெருக்கல் உள்ளது 12 இங்க வந்து என்ன ஆகும், வகுத்தல் ஆகும். ஓகேவா? சரி, இப்ப வந்து என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். நீங்க ஈஸியா 2ஆலே கொண்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 12 டேபிள்ஸ் கரெக்டா தெரிஞ்சதுன்னா 12 4 போட்டு ஈஸியா கொண்டு வந்துடலாம் ஆன்சர். இல்லைன்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், 6 2ஆல அடிச்சுட்டே வரலாம். 6 2 12, 5 2 20. ஓகேவா? 2 6, I 2 10. ஓகேவா? அடுத்தது 3ஆல் அடிக்கலாம். 4 3 3, 16 இன்ட்டு 3 48. ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியா நீங்க சின்ன சின்ன வாய்ப்பாடாலே அழிக்கலாம். எடுத்தோடனே பெருசு போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க தெரியுங்கிற பட்சத்துல ஆன்சர் மாத்தி போட்டீங்களா நமக்கு வராது. அதனால சின்ன சின்ன டேபிள்ஸாலே கேன்சல் பண்ணுவாங்க. முக்கியமா என்ன, மேலையும் கீழையும் ஒரே வாய்ப்பாடால கேன்சல் பண்ணாதான் முக்கியம். இங்க 3ஆல அடிச்சுட்டு இங்க 2ஆல அடிச்சிடாதீங்க. ஓகேவா? சரி, இப்ப பேலன்ஸ் ஆன்சர் அடிக்காம என்ன இருக்கு, 5 இருக்கு, இங்க என்ன இருக்கு, 16 இருக்கு, கீழே எதுவுமே இல்லை. ஓகேவா? சரி, அப்ப இப்ப இது என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 80 ருபீஸ் இல்லையா, விலையை தானே கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 80. அப்ப 48 வாழைப்பழங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, இது விலை எவ்வளவு, 80 ரூபாய். ஓகேவா? அது மாதிரி ஸ்டெப் எழுதிடலாம் லாஸ்டா, இல்லை இதோட நிப்பாட்டினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அவ்வளவுதான், சம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, போட்டுங்க பார்ப்போம். இதை எழுதிங்க, 1 டசன். இங்கிலீஷ் தமிழ்ல எழுதணும்னா 1 டசன். 4.1ல சம் நம்பர் 3 அப்படியே போட்டுங்க பார்ப்போம். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது எம்சிக்கு ஆரம்பிக்க போறோம். நம்பர்லாம் இந்த மாதிரி போட்டுங்க. இதே மாதிரி தான் கேன்சல் பண்ண முடியாது. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 கூட போட்டுக்கலாம் இல்லையா, 3ஆல இதையும் பண்ணலாம். நீங்க எப்படி வேணாலும் கேன்சலேஷன் போட்டுக்கலாம், ஆனா தப்பு இல்லாம போடணும். ஓகேவா? ஆன்சர் லாஸ்டா 80 கொண்டு வரணும், அவ்வளவுதான். டைரக்டா 12 வாய்ப்பாடு போட்டீங்கன்னா 1 12 is 12 4ன்னு வந்துடும் இங்க. ஓகேவா? அப்ப டைரக்டாவே 80 அப்படின்னு ஒரே லைன்லயும் நீங்க போட்டுடலாம். 12வது வாய்ப்பாடு தெரிஞ்சதுன்னா, தெரியணும் எல்லா வாய்ப்பாடும் படிக்கணும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி மேலையும் கீழையும் 2 3ஆலும் அடிச்சுட்டு நீங்க கொண்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரே லைன்ல 12வது அடிச்சீங்கன்னா ஒரு 12 12 இங்க என்ன வரும்,
4 12 48 4ன்னு வரும். 20 × 4 80ன்னு ஒரே லைன்லயே ஆன்சர் வந்துடும். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்தது எம்சிக்கு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எம்சிக்கு வந்து 6th சாப்டர்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, போன இதுல வந்து பார்ட் 1 பார்த்தோம். 5 கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதனாலதான் பார்ட் 1 கொடுத்துருக்கேன். சாப்டர் 6, ஓகேவா? இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்ல பார்ட் 2 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிரியேட்டிங் ஷேப்ஸ் யூசிங் டேஷ், ரூட் மேப், டெட்ராமினோஸ், பென். டேஷை பயன்படுத்தி உருவங்கள் அமைக்கலாம். பாதை வரைபடம், நார்ச்சுதுரை இணை, எழுதுகோள். நீங்க நல்லா படிச்சு பார்த்துட்டு சாட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணீங்க. கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. 1னா 1ன்னு போட்டு, ஏனா ஏ, பினா பி, சீனா சீன் போட்டு. ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை படிச்சு பாருங்க. ஆன்சர் சொல்லுங்க. ஒரு ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் டைம். 6:30க்குள்ள நம்ம முடிக்கணும். அதுக்காக வந்து கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் சொல்லுங்க. ரெண்டையும் தமிழ் மீடியமா இருந்தா தமிழ் மீடியம் படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க. சி சொல்லியிருக்கீங்க. ஷேப் வந்து ரைட் தான். 3மே நான் ரிலேட்டடா தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எல்லாமே வந்து மேப் வராது. செகண்டும் தேர்டும் ஒரு ரிலேட்டடா தான் இருக்கும். நீங்க பெண்ணாலையும் வரையலாம், ரெட்ரோமினாஸாலையும் வரையலாம். ஆனா நம்ம கரெக்ட் ஆன்சர் என்னங்க, நம்ம பாடப்பகுதிக்கு என்ன வேணுமோ அதான் எடுக்கணும். பெண்ணுங்கிறது ரைட் ஆன்சர் தான். இந்த மாதிரி குழப்பற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னு தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நமக்கு பாடப்பகுதியில என்ன யூஸ் ஆகுதோ அதான் நம்ம சொல்லணும். ஓகேவா? நமக்கு லெசன்ல என்ன இருக்கு, லெசன்ல என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. பிங்கிறது கரெக்ட் தான், சிங்கிறது பெண்ணுங்கிறது கரெக்ட். ஆனா நம்ம லெசனை பொறுத்த வரைக்கும் அது ரிலேட்டட் கிடையாது. அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஏ கிடையாதுன்னு நானே சொல்லிட்டேன். ரூட் மேப்புங்கிறது வராது. மேப் வந்து நமக்கு ஷேப்லாம் வரைய முடியாது. போற டிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? மேப் வந்து சம்பந்தம் கிடையாது. பியா சியா? சி இல்ல. அப்ப என்ன வரும்? கண்டிப்பா பி தான் ஆன்சர். அது சொல்ல வேண்டியதானே, பின்னு சொல்லுங்க. ஓகேவா? சரி, நானே சொல்லிட்டேன். பிங்கிற டெட்ரோமினோஸ் எப்படி மிஸ் ஷேப் உருவாக்குங்கிறது நான் பாடம் நடத்தும் போதே சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய இந்த ரெக்டாங்குலர்ல ஷேப்லாம் வரையில வரைய நிறைய ரெக்டாங்குலர் நிறைய விதவிதமா வந்து நம்ம ஷேப் காட்டும் போதே சொல்லிட்டேன். 4 டெட்ரோமினர்ஸ்ங்கிறது 4 சதுரத்தை வச்சு எந்தெந்தெல்லாம் ஷேப் சொல்லலாம் அப்படிங்கிறது இந்த டெட்ரோமினர்ஸ் வச்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால அந்த பாடப்பகுதி ரிலேட்டடான்னு வரும்போது 1க்கு என்ன ஆன்சர் தான் கரெக்ட், பி தான் கரெக்ட். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2 வந்து a dash us to choose the way for our purpose or need. ரூட் மேப், டெட்ரோமினோஸ், ட்ரைனோமினோ கொடுத்துருக்கேன். நம்முடைய தேவைக்கேற்ப பயணம் மேற்கொள்வதற்கு டேஷ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. பயணம் மேற்கொள்வதற்கு எது பயனுள்ளதா இருக்கு? பாதை வரைபடம், நாற்சதுர இணை, 3 சதுர இணைன்னு கொடுத்துருங்க. 1 2ன்னு போட்டு அதுக்குள்ள கரெக்ட் ஆன்சர் போடுங்க. வெறும் சிபின்னு போடாதீங்க, 2ன்னு போட்டு போடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் கூட சொல்லிருக்கலாம் லேட்டா. நீங்க அதனால 2ங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. 2க்கு ஏயா பியா சின்னு சொல்லுங்க. ஓகே, வெரி குட். 2க்கு ஏ தான் ஆன்சர். வெரி குட். என்னது, நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது நம்ம நம்ம பயணம் பயணம்னாலே நம்ம மேப் தான் வேணும் அப்படிங்கறத நம்ம அப்படியே சொல்லியிருக்கேன் இல்லையா? வேங்கிறது இந்த இடத்துல வழி, நம்ம போயக்கூடிய பயணம் அப்படிங்கிறது அர்த்தம். பர்பஸ் அப்படின்னா நமக்கு தேவைக்கேற்ப தேவையான இது என்ன பயன்படும்? ரூட் மேப் தான் பயன்படும். பாதை வரைபடத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாவது பயணம் மேற்கொள்ளும் போது யூஸ் பண்ணிப்போம். வெரி குட் ஆன்சர். செகண்டுக்கு ஏ. ஓகே, நெக்ஸ்ட். ஃபில்லிங் டேஷ் டைல்ஸ் யூசிங் டெட்ரோமினோஸ். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள். நாற்சதுர இணைகளை பயன்படுத்தி டேஷ் வடிவங்களை நிரப்பலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நான் இதை பாடம் நடத்தும் போதே இது எதை பொறுத்து அமையும் நாற்சதுர வடிவங்கிறது
நம்ம எந்த ஷேப்ல நம்ம முக்கியமா போடுவோம் அப்படிங்கறது நான் சொல்லிட்டேன், பாடம் நடத்தும்போது சொல்லியிருக்கேன். அதுதான் அந்த பாடத்தை முக்கியமா நல்லா கவனிக்கணும், என்ன சொல்றோம் அப்படிங்கறத இப்பயிலேருந்து அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வந்தாதான் உங்களுக்கு 10th இருந்து உங்களுக்கு நிறைய என்ன முன்னாடியே சொல்லியிருக்கேன், புக்கின்ல இருந்து நிறைய கேட்கறாங்க. நீங்க இப்பயிலேருந்து அந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுங்கிறது தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்கேன். ஓகேவா? நல்லா படிச்சு பாருங்க. ஃபில்லிங் டேஷ் ஸ்டைல்ஸ் எந்த வடிவத்துல இருக்கும், எந்த வடிவத்துல நம்ம நிரப்புறோம்? ஸ்கொயரா, சர்க்கிளா, ரெக்டாங்கிளா? அதாவது சதுரமா, செவ்வகமா, வட்டமான்னு கேக்குறேன். 3க்கு ஏ போட்டிருக்கீங்க. ஏ கிடையாது. நான் ஒரு இது மாதிரி சிமுலேஷன் மாதிரியே காட்டினேனே, ஒரு பாக்ஸ்ல ஒரு வந்து நம்ம நிறைய டெட்ராமினோஸ் நிரப்பி காட்டினாலே உங்களுக்கு நிறைய என்னென்ன அது வந்து எந்த ஷேப்ல நம்ம நிரப்பணும். ஏ இல்ல சொல்லிட்டேன், பியா சியான்னு மட்டும் சொல்லுங்க. வெரி குட், பி போட்டிருக்கீங்க. வெரி குட் ஆன்சர். செவ்வகம் நம்ம எப்போதுமே மென்ஷன் பண்ணும்போது டெட்ராமினோஸ் மென்ஷன் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? செவ்வகம். வெரி குட், பி போட்டிருக்கீங்க நிறைய பேரு. வெரி குட். அதனால செவ்வகத்தை தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் இதுல. ஓகேமா? வட்டம் கிடையாது, வட்டம் கிடையாது. ஸ்கொயரா பார்க்கும்போது நம்ம அதிகமா எதை யூஸ் பண்ணுவோம்? செவ்வகத்தை தான் யூஸ் பண்ணுவோம் டெட்ராமினோஸ். ஓகே, அதுலதான் நிறைய டெட்ராமினோஸ் நாட்சத்திர வடிவங்களை அதுலதான் நம்ம ஃபில் பண்ணுவோம் இல்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். The 5 tetrominoes together consist of dash squares. 50, 30, 20. நாற்சதுர வடிவங்களை கொண்டு 5 நாற்சதுர இணைகளை இணைக்கும் போது டேஷ் சதுரங்கள் உருவாகின்றன. இதுவும் பாட புக்ல தான் இருக்கு. அந்த ஒரு லைனை படிச்சு பார்க்கணும். முன்னாடியே சொல்லியிருக்கேன், புக்ல ஒரு லைனை படிச்சு பார்க்கும்போது அது உள்ள அந்த கேள்விலாம் இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? இது ஒன்றும் ஈஸியான கொஸ்டின் தான். நீங்க பேசிக்கா பார்க்கணும், அவ்வளவுதான். ஏன்னா 23ன்னு போட்டிருக்கீங்க. 4 போட்டு கொஸ்டின் நம்பர் கரெக்டா போடுங்க. 4க்கு இப்ப என்ன ஆன்சர் சொல்லுங்க. கொஸ்டின் நம்பரை ஒழுங்கா போட்டு சொல்லுங்க. நீங்க 2, 3ன்னு போட்டு பி போட்டிருக்கீங்க. கரெக்டா நம்பரை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க, கொஸ்டின் நம்பரை. ஓகே, 4ன்னு போடலையே. இந்த ஆன்சர் சொல்லிருக்கீங்கன்னு தெரியலையே. 4ன்னு போட்டு அதுக்குள்ள ஆன்சர் சொல்லுங்க. ஆ, 4. சரி, சிக்கு 4ன்னு சொல்லி சின்னு போடுறதுதான் 4ன்னு போட்டீங்களா? சரி, ஓகே. ஆன்சர் வந்து நம்ம டைரக்டா அப்படியே மல்டிப்ளை பண்ணும். இது வந்து நம்ம சும்மா சாதாரண பேசிக் கான்செப்ட் தான் இது. ஓகே, இது ஆன்சர் கொடுத்துருங்க. அது சொல்லி இதோ சி தான் கரெக்டா தான் போட்டிருக்கீங்க. நம்பர் 4க்கு சீன் போடணும், சிக்கு 4ன்னு போட்டிருக்கீங்க. சரி, ஓகே. ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 20 சதுரங்களை உருவாக்கலாம். இது வந்து டேஷ் சதுரங்கள் தான் கொடுத்துருக்கேன். 4, 5ன்னா வந்து நம்பரா நம்ம வச்சுங்க. டெட்ராமினஸ்னா 4 இல்லையா? அப்ப 5 20. சும்மா இது பேசிக் மேக்ஸ் மாதிரி தான். ஓகேவா? 5 இன்ட்டு 4ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 20 அப்படின்னு வரும். அப்ப 20 ஸ்கொயர். ஓகேவா? சரி, ஓகே. வெரி குட் ஆன்சர். இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் என்னங்கிறது. ஒவ்வொரு இந்த மாதிரி மெத்தட் புக்ல இருந்து எப்படி எப்படி கேட்கறாங்க அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்குது. சரி. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெட்ராமினோஸ் கேன் பி மேட் வித் டேஷ், ஜியோ போர்ட், பிளாக் போர்ட், நன் ஆஃப் திஸ். பல்வேறு வகையான நாற்சதுர வடிவங்களை டேஷின் மூலம் உருவாக்கலாம். ஜியோ பலகை, கரும்பலகை இவற்றில் எதுவும் இல்லை. இப்ப எதுவும் இல்லைங்கிறத நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கா இல்ல எதுவுமே இல்லைன்னா நம்ம எதுவும் இல்லைன்னு சொல்லிடலாம். இருந்தா அது என்ன அப்படின்னு சொல்லிடலாம். இதுல 2 ரிலேட்டட் ஆன்சர் இருக்கு. ஒன்னு ஜியோ பலகை ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு கரும்பலகை. ரெண்டுமே வந்து இதுக்கு பொருந்தக்கூடியதுதான். ஆனா நம்ம பாடப்பகுதியில நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படிங்கறத வச்சு நீங்க ஆன்சர் சொல்லணும். வெரி குட். 5க்கு ஏ சொல்லிருக்கீங்க. வெரி குட் ஆன்சர். ஜியோ பலகை தான் கரெக்ட். கரும்பலகையும் ரைட்டு தான். கரும்பலகையில நம்மளும் என்ன பண்ணலாம்? நாற்சதுர வடிவத்தை கையால வரையலாம். அதுவும் ரைட்டு தான். ஆனா ரிலேட்டட் நமக்கு பாடப்பகுதி ரிலேட்டடா உள்ளது என்னது? ஜியோ பலகை, ஜியோ போர்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வெரி குட், நல்லா ட்ரை பண்றீங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ இதோட அது முடிஞ்சிருச்சு. இன்னொரு தடவை இந்த ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன், என்னன்னு பாத்துங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது? நாற்சதுர வடிவம் டெட்ரோமினோஸ். அடுத்தது 2வது என்ன? 2க்கு
பாதை வரைபடம் இல்லையா? பாதை வரைபடத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வழிகளை உருவாக்கலாம். அடுத்தது 3 வந்து ஃபில்லிங், என்ன டைல்ஸ், செவ்வகம், ரெக்டாங்கிள் டைல்ஸ். ஓகேவா? அடுத்தது 4வது வந்து 20 ஆன்சர், 20 சதுரங்களை உருவாக்கலாம். 5 × 4 பெருக்கிக்கணும், அவ்வளவுதான். சரி, அடுத்தது லாஸ்ட் ஆன்சர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெட்டர்மினர்ஸ் எதுல வரையலாம், ஜியோ பலகை மூலம். நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளே பார்த்துருக்கோம், ஜியோ போர்டை பார்த்து அதுல எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இதுக்கு ஆன்சர் ஜியோ பலகை. 5க்கு வந்து ஏ. வெரி குட், நல்லா ட்ரை பண்ணுங்க, நல்லா ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓகே, நம்ம இதோட இதை முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் இதனுடைய கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல லெசனோட கண்டினியூஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.